நீங்கள் குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. 13 வருஷத்துல இந்த குழந்தை மேலே வந்துடும். இப்போ இன்னைக்கு இருக்கிற பணம் 10 லட்ச ரூபாய் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறோன்னா 13 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும்? 7% இன்ஃப்ளேஷன்னா கிட்டத்தட்ட 22-23 லட்ச ரூபாய்க்கு மேலே போயிடும். நான் 23 லட்ச ரூபாய் சேர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் எவ்வளோ சேர்க்கணும்? இந்த மாதிரி இலக்குகள் வைக்கும்போது என்ன ஆகுது? உங்களுக்கு பட்ஜெட் பார்க்குறீங்க. கவர்மெண்ட் இந்தியா பட்ஜெட் உண்டு இல்லை, நம்மளோட பட்ஜெட்டுக்கு நம்ம ரெகுலராக பார்க்கறது தானே. சார், இப்போ உங்களுக்கு நீங்களே பிளானிங் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. இப்போ சில பேரால இல்லைங்க, எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, என்னால் ஒரு 10,000 ரூபாய் மாசம் செலவு பண்ண முடியும், நீங்க பண்ணி தருவீங்களா? பிளான் வித் பார்த்தா சேனல் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கம். நான் உங்கள் ஆனந்த். வணக்கம் சார். வணக்கம் உங்களுக்கும் எங்களுடைய நேயருக்கும் வணக்கம். ஏன்னா ஒரு நேயர் வர கேட்டாரு, என்ன சார் வணக்கம்னு சொல்லாமே பேசுறீங்க, ஒரு வாட்டி கொஞ்சம் எனக்காக இனிமேல வணக்கம் சொல்லி பேசுங்க. அவருக்காக இன்னொரு வணக்கம் சொல்லுங்க ஆனந்த். சார், பெரும்பாலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்து எக்ஸ்பென்ஸையும் ஹேண்டில் பண்ணணும். ஒரு பக்கம் ஃபேமிலியை காப்பாத்துறதுக்கு டேர்ம் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ் அந்த மாதிரியும் போடணும். இன்னொரு பக்கம் குழந்தைங்களோட எதிர்காலத்துக்கும் பணம் சேமிக்கணும். இப்படி 3 விஷயத்தையும் ஹேண்டில் பண்ண தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு உங்களால ஒரு தீர்வு சொல்ல முடியுங்களா? இப்போ எப்பயுமே நம்ம சொல்லியிருக்கோம், ஃபினான்ஷியல் பிளான் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நார்மலா ஃபினான்ஷியல் பிளான் இருக்கவங்க நிறைய பேர் நினைச்சுப்பாங்க பணக்காரனுக்கு தான் ஃபினான்ஷியல் பிளான். அப்படி பணக்காரனுக்கு ஃபினான்ஷியல், எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் பிளானிங் தேவை. இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா 2007 இந்தியாவில் ஃபினான்ஷியல் பிளானிங் ஒரு கான்செப்டே அவ்வளோ பெருசாக தெரியாது. அன்னைக்கே நம்ம ஒரு இந்து பிஸ்னஸ் லைனில் ஒரு ஆர்டிகல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட இந்தியாவிலே அதிகமான ஒரு ஃபினான்ஷியல் பிளான் பண்ண ஒராவது ஃபினான்ஷியல் பிளானர்னா நான் தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். இந்தியாவில் இந்த அளவுக்கு ஃபினான்ஷியல் பிளான் எழுதியிருப்பாங்களான்னு தெரியல. நீங்கள் கேட்டதை வச்சு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ எப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் ஒருத்தர். அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குது? வாடகை கொடுக்கணும், பசங்களை படிக்க வைக்கணும், அன்றாட ஒரு அவங்களுக்கு ஆசைகள் தேவைகள் இருக்குது, அது மீட் என்டர்டைன்மெண்ட் கிராசரி இருக்கு. ஸோ அது அந்த மத்திய செலவுகளுக்கே உங்களுக்கு கிராசரிஸ் எல்லாமே அதில் வந்துடும். அது இல்லாமல் அவங்களோட ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது, ஃபியூச்சருக்கு சேர்க்க வேண்டியது, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல ஒரு ஃபினான்ஷியல் பிளான் போடும்போது நம்மளோட வருமானங்கள் எவ்வளோ, செலவுகள் எவ்வளோ, இதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு 3 மாதம் 6 மாதம் செலவுகளை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? எப்படி சர்ப்ளஸ் ஜென்ரேட் பண்ணணும்னு தெரியும். ஃபர்ஸ்ட் சர்ப்ளஸ் ஜென்ரேட் பண்ணவனுக்கு நீ என்னதான் அட்வைஸ் உலகத்தில் கொடுத்தாலும் என்ன ஒன்றும் யூஸ் ஆகுது இல்லை. என்ன சொல்லுவாங்க? என்கிட்ட பணமே இல்லை, நீங்க இவ்வளோ அட்வைஸ் கொடுத்தா நான் எங்கே போய் இன்வெஸ்ட் பண்றது? இப்படி தானே கேட்பாங்க மக்கள். இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சர்ப்ளஸ் வேணும், என்ன பண்ணும்? செலவுகள் எதுங்கன்னா தேவைகள் எது, அத்தியாவசியங்கள் எது, இதுக்கு புரிஞ்சிடும். வாண்ட் அண்ட் நீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். இது நம்மளுக்கு புரிஞ்சிடும் இல்லையா? நீட்ஸை உங்களால எதுவுமே பண்ண முடியாது. வாண்ட் வந்து லக்ஸரி, அதை எப்படியா கொஞ்சம் முன்ன பின்ன டிங்கரிங் பண்ணலாம், அந்த வேலையை பண்ணலாம். இப்போ எனக்கு 50,000 ரூபாய் சம்பளத்தில் நான் வாடகை கொடுத்து எல்லாம் இது எழுதினே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் எழுதிட்டீங்க, மாதம் ஒரு 6,000 ரூபாய் நிற்கிது. இன்னைக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 6லேருந்து 10,000 ரூபாய் சேர்க்கறது பெரிய சேலஞ்ச் தான். குழந்தைங்களும் படிக்க வச்சு செலவுகளையும் மீட் பண்ணி பண்றதுக்கு நீங்கள் 6லேருந்து ஒரு 10,000 ரூபாய் சேர்த்துட்டீங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன பண்ணோம்? ஃபேமிலியை ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து ப்ரொடெக்ட் பண்ணணும். சார், டேர்ம் இன்சூரன்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ உங்களோட ஆண்டு வருமானம் ஒரு 6 லட்சம் வச்சுக்கோங்க, ஒரு 12 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ 72 லட்சம் ரூபாய்க்கு ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கணும். 12 டைம்ஸ் தான் கொடுப்போம், அதுக்கு மேலே கொடுக்க மாட்டோம். 14 டைம்ஸ் வரைக்கும் ஸ்ட்ரெச் பண்ணலாம். பட் 12 டைம்ஸ் இனிஷியல் ஸ்டார்ட் பண்ணிட்டு அப்புறம் பின்னாடி கூட இன்க்ரீஸ் பண்ணலாம். டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படியே கிடைக்கணும் அவசியம் இல்லை. 28 வயசு 30 வயசுல ஆரம்பிச்சுட்டு உங்க லைஃப் இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொரு 1 crore 2 crore 5 crore இன்னைக்கெல்லாம் 10 கோடி 20 கோடிக்கு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறவங்க இருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடலாம். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டோம். டேர்ம் இன்சூரன்ஸ் அட்வான்டேஜ் என்ன? நான் இல்லைன்னா கூட என் குடும்பத்துக்கு இந்த பணம் கிடைக்கும். ஸோ அது ஒன் வே ஆஃப் எக்ஸ்பென்சஸ். இன்னொன்று அது வந்து ஒன் வே ஆஃப் டேக்கிங் இன்சூரன்ஸ். இன்னொரு வே ஆஃப் டேக்கிங் எக்ஸ்பென்ஸ்னா, எனக்கு மாத செலவுகள் எவ்வளோ, எனக்கு ஃபியூச்சருக்கு நான் சேர்க்க வேண்டிய இலக்குகள் எவ்வளோ, எல்லாத்தையும் கூட்டி ஒரு கூட டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கலாம். எக்ஸ்பென்சஸ் பேஸ்டு, இன்கம் பேஸ்டு அப்படின்னு 2 டேர்ம் இன்சூரன்ஸ் இருக்கு. அது எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம். அப்போ டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துட்டா நான் இருக்கணும் இல்லையோ என் ஃபேமிலி ப்ரொடெக்டட். ஃபர்ஸ்ட் லெவல் அது முடிஞ்சிச்சு. இப்போ 72,000 ரூபாய் 72 லட்ச ரூபாய் எடுத்தனா எவ்வளோ வரும்? வருஷத்துக்கு 6லேருந்து 10,000 ரூபாய்க்குள்ள ப்ரீமியம் வரும். ஒவ்வொருத்தரோட ஏஜ் பேண்டு அதை பொறுத்து இருக்கு. அப்போ மாதம் எவ்வளோ ஆகும்? கிட்டத்தட்ட 800லேருந்து 900 ரூபாய் ஆகும். என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்கு, சும்மா ஒரு 1000 ரூபாய் கழிச்சிடுறேன், பேலன்ஸ் 9,000 ரூபாய். அப்போ எனக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும். இப்போ நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் ஒரு ஃபேமிலி, சின்ன ஃபேமிலிக்கு எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஒரு குழந்தைக்கு அப்படி எடுத்தீங்கன்னா ஒரு 5 லட்சம் ரூபாய்க்காச்சும் மினிமம் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கணும். அது எடுத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 12லேருந்து 13,000 ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ அது ஒரு மாதம் 1000 ரூபாய் ஆயிடும். 10,000 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் டேர்ம் இன்சூரன்ஸ் போயிடுச்சு, 1000 ரூபாய் ஹெல்த் இன்சூரன்ஸ் போயிடுச்சு, பேலன்ஸுக்கு 8,000 ரூபாய் இருக்கு. இப்போ இந்த 8,000 ரூபாய் நான் எப்படி முதலீடு பண்ணணும், இதை நீங்க பிரிச்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும்? என் குழந்தைகள் படிப்புக்கு ஒன்று, அவங்க போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்க வச்சா போஸ்ட் கிராஜுவேஷன்,
அவங்க மேரேஜ், எனக்கும் நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, எனக்கும் இந்தியாவிலேயே அட்லீஸ்ட் சுற்றி பார்க்கணும்னு ஆசை. அப்ராட்ல என்னால் சுற்றி பார்க்கணும், இந்தியாவிலேயே சுற்றி பார்க்கணும், அது ஒரு இலக்குகள். அப்புறம் நான் எப்படியும் ஒரு காலத்தில் ரிட்டையர் ஆகணும். ரிட்டையர் ஆனால் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் தாண்டி எல்லா மனிதர்களுக்கும் இன்றைக்கி ஒரு ஆசை, ஒரு வீடு வாங்கணும். ஸோ இப்போ 5 இலக்குகளாக பிரிச்சுக்கிறோம். இப்போ இலக்குகளாக பிரிச்சுட்டோம்னா என்னன்னா, அந்தந்த இலக்குகளுக்கு அந்தந்த பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் இப்போ குழந்தைக்கு ஒரு 5 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, 13 வருஷத்துல இந்த குழந்தை மேலே வந்துடும். இப்போ இன்னைக்கு இருக்கிற பணம் 10 லட்ச ரூபாய் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறோன்னா 13 வருஷம் கழிச்சு எவ்வளோ இருக்கும், 7% இன்ஃப்ளேஷன்னா 10 வருஷத்துல இந்த பணம் டபுள் ஆகிடும். இன்னொரு 3 வருஷத்துல இன்னும் 21% இன்க்ரீஸ் ஆகிடும். அப்போ இன்னைக்கு இருக்கிற 10 லட்சம் 20 லட்சம் ஆகிடும். இன்னொரு 3% 3 டைம்ஸ் 3% இன்க்ரீஸ் ஆகிடும். கிட்டத்தட்ட 22-23 லட்சம் ரூபாய்க்கு மேலே போயிடும் பணம். நான் 23 லட்ச ரூபாய் சேர்க்கணும் அப்படின்னா இன்னைக்கு நான் எவ்வளோ சேர்க்கணும், இதை கால்குலேட் பண்ணி அது ஒரு அமௌண்ட், தனியாக ஒரு அமௌண்ட் போட்டுருவேன். வேணா ஒரு சின்ன எக்ஸல் போட்டு எக்ஸல்ல போட்டுடலாம். அந்த எக்ஸல் யார் யார் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். நிறைய நேரம் இங்கே எக்ஸல்ல வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. அது ஒரு கூகுள் ஷீட்டாக போடுறாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் டெஸ்க்டாப்லையோ எதுலையோ சேவ் பண்ணி மொபைலில் ட்ரை பண்ணிங்கன்னா சில நேரம் வராது. நீங்கள் உங்கள்கிட்ட லேப்டாப்போ டெஸ்க்டாப் இருந்தால் அதில் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரியறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய பேர் இந்த கமெண்ட் பாக்ஸில் போடுறீங்க, அதனால இந்த பாயிண்ட்டை சொல்கிறோம். அதே மாதிரி இன்னொன்று என்னன்னா, எக்ஸல் ஷீட்டுக்கு ஆக்சஸ் கொடுத்தா அதுலேயே எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. சார் வந்து எடிட் பண்ணி பாருங்கன்னு சொல்றத எக்ஸல் ஷீட்டை டவுன்லோட் பண்ணி அதை எடிட் பண்ணி நீங்க பார்க்கலாம். நீங்க டைரக்டா எடிட் பண்ற ஆப்ஷன் கொடுத்தோம்னா எல்லாருமே எத்தனை பேர் பாக்குறீங்களோ அத்தனை பேரும் எடிட் பண்ணீங்கன்னா அந்த எக்ஸல் ஷீட்டே கொலாப்ஸ் ஆயிடும். அதனால டவுன்லோட் பண்ணி இண்டிவிஜுவலா எடிட் பண்ணி பாருங்க. ஸோ இப்போ மாதிரி நம்ம அது மாதிரி ஒரு எக்ஸல் பண்ணப்போ குழந்தையோட படிப்புக்கு மாசம் நாளைக்கு எவ்வளோ சேர்க்கிறேன் நான், ஏன்னா இலக்குகள் ஜாஸ்தி இருக்கு, இன்னும் 13 வருஷம் இருக்கு, நான் ஒரு 2000 ரூபாய் எஜுகேஷன் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ குழந்தையோட மேரேஜ் அதோட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கு, அப்போ அதுக்கு ஒரு 1500 ரூபாய் சேவ் பண்ணுறேன். இப்போ 3500 ரூபாய் போயிடுச்சு. இந்த ஒரு காலகட்டத்தில் நானும் ரிட்டையர் ஆகணும், எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டு ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. நான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு 3000 கொடுத்துறேன். குழந்தை படிப்புக்கு ஒரு 2000, மேரேஜுக்கு 1500, 3500, ரிட்டையர்மெண்ட்டுக்கு 3000, 6500 ரூபாய் ஆயிடுச்சு. இந்த 1500 ரூபாய் நீங்க எடுத்துன்னு வந்தோம்னா நம்ம ஊருக்கு சுற்றி பார்க்கணும், இந்த மாதிரி வச்சிடலாம். அப்போ அதுக்குன்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும், அதுக்கு போயிட்டே இருக்கும், ஒரு டிசிப்ளின் வந்துடும். இப்போ எங்க சைட்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இலக்குகளுக்கே தனியாக ஒரு கோல்ஸ்க்குன்னு தனியாக வச்சிருப்போம். அதை டேக் பண்ணி விட்டுருணும். இன்வெஸ்ட்மெண்ட் இதே ஒரு 3 ஸ்கீம் போடுறீங்கன்னு வச்சு, சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏபிசி 3 ஸ்கீம் போட்டுருன்னா 3 ஸ்கீம் அதை டேக் பண்ணிட்டீங்கன்னா அதை போய் எடுக்க போனாலே யாருக்கு இந்த பணம் சேர்த்துக்குன்னா குழந்தையோட எஜுகேஷன் சொல்லாது. அப்போ அது டார்கெட் எவ்வளோ, நான் தயக்க வேண்டிய டார்கெட் 25 லட்சம். இப்போ என்ன இந்த வருஷத்து எண்டில் பார்த்தா அது எவ்வளோ பணம் சேர்த்துக்குன்னு சொல்லாது. நீங்க 25,000 தான் சேர்த்துருக்கீங்க, இன்னும் இவ்வளவு தூரம் போகணும்னா அப்போ என்ன ஆகணும், வருஷம் என்ன பண்ணும், இவ்வளவு சேர்க்கணுமே அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா, இலக்கை துரத்திட்டு போற எண்ணத்தை விடும். இந்த மாதிரி இலக்குகள் வைக்கும்போது என்ன ஆகுது, உங்களுக்கு பட்ஜெட் பாக்குறீங்க, கவர்மெண்ட் இந்தியா பட்ஜெட் உண்டு இல்லை, நம்மளோட பட்ஜெட்டுக்கு நம்ம ரெகுலரா பாக்கிறதுக்கான இப்போ நம்ம பட்ஜெட்டுக்கு இவ்வளவு அளவு இருக்கு, செலவு இருக்கு, இது ஏதாவது தேவையில்லாத செலவுகளை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு நான் என்ன சொல்றேன், உங்களை சினிமா தியேட்டருக்கே போகாதீங்க, செலவே பண்ணாதீங்க, அந்த பணத்தெல்லாம் போட்டுன்னா வீட்டுல டென்ஷன் தான் வரும். வீட்டுக்குள்ளேயே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் குழந்தை வச்சுன்னு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி சண்டை வரும். டெய்லி சண்டையும் வேணாம், லக்ஸரியஸ் லைஃப் வேண்டாம், நம்மளுக்கு என்ன அஃபோர்டபுளோ அதுக்கு அந்த வாழ்க்கை தன்மையை மாற்றிட்டோம்னா இந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் பிளான் ரெடி பண்ணி அந்த ஒரு முதலீட்டுக்குள்ள நம்ம போனோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமா தெரியும், கொஞ்சம் கொஞ்சமா கான்ட்ரிபியூட் பண்ணினே வந்தால் சைஸ் வந்துடும். இப்போ உங்களை மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி இந்த மாதிரி ஒரு பட்ஜெட்டை போட்டு இந்த மாதிரி ஃபினான்ஷியல் கோல்ஸ் வச்சு நம்ம ரெடி பண்ணலாம். இந்த பிளானை பாருங்க, எக்ஸல் டவுன்லோட் பண்ணி பாருங்க, இன்னும் கொஞ்சம் விவரமா உங்களுக்கு புரியறதுக்கான சாதிக்கும். சார், இப்போ உங்களுக்கு நீங்களே பிளானிங் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. இப்போ சில பேரால இல்லைங்க எனக்கு இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது, என்னால ஒரு 10,000 ரூபாய் மாசம் செலவு பண்ண முடியும், நீங்க பண்ணி தருவீங்களா? அதுக்கெல்லாம் ஆன்லைன் டூல் வச்சிருக்கோம் நாங்களே, அந்த டூலை உங்கள்கிட்ட கொடுத்துருவோம், நீங்க அந்த டூல்லே போட்டு நீங்களே உங்களோட ஃபினான்ஷியல் பிளானை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அது மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் செஞ்சு வச்சிருக்கோம், ஃப்ரீயா கொடுத்துருவோம், நீங்களே அந்த டூல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நிறைய நேரம் எங்களுக்கு டவுட் இருக்குங்க, யாரை ரீச் பண்றது அப்படின்னா இந்த வீடியோல ஒரு நம்பர் கொடுக்குறோம், 9962306705. இதே ஆனந்த், இதையும் கொஞ்சம் ஃபிளாஷ் பண்ணுங்க, இப்போ ஆட்களுக்கு தெரியும். அதில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணணும்னு தெரியும். எடிட்டபிள் இதே டவுன்லோடே கொடுக்குறோம் நாங்கள் எக்ஸல். அதில் உங்களோட பார்த்துருவோம். நீங்கள் ஒரு ஆனந்த் 50,000 கேட்டார், ஒருத்தர் 75,000 இருக்கலாம், ஒருத்தர் 1 லட்சமா இருக்கலாம். அதை நீங்கள் எடிட் பண்ணி உங்களோட மாச செலவு கிலவு போட்டுக்கோங்க, குழந்தையோட எஜுகேஷன் எவ்வளோன்னு போட்டுங்க, அப்படியே போட்டே வந்தீங்கன்னா அதே ஒரு அவுட்புட் கொடுத்துரும் உங்களுக்கு. ஸோ இந்த கேள்வியை நீங்கள் கொண்டாந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னுடைய சந்தேகங்களுக்கு வந்து நேரம் ஒதுக்கி நல்லா கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கீங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் நிறைய சந்தேகங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாங்க ஆனந்த், இந்த மாதிரி நிறைய சந்தேகங்களோட வாங்க நேயர்களும். அப்போ இந்த மாதிரி எப்பயுமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம், பிளான் வித் பார்த்தா சேனல் வந்து டேட்டா பேஸ்டு இம்ப்ளிமெண்டபிள் சொல்யூஷன்ஸ் கொடுக்குற ஒன் ஆஃப் த சேனல் நம்மளது தமிழில் இருக்கிற சேனலில். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் சுரேஷ் பார்சாரதி, சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர், பார்ட்னர் myAssetsConsolidation.com, சைனிங் ஆஃப். மீண்டும் ஒரு சுயான வீடியோவில் மீண்டும் ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.